கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்ற விஷயம் என்னன்னா, இதோ நான் வாசப்படியில நின்று கதவை தட்டுறேன் அப்படின்னு லவோதிக்கேயா சபைக்கு எழுதுற கடைசி காலத்துல இருக்க கடைசி சபைக்கு எழுதுற விஷயம் தான் இது. என்னன்னா, இதோ நான் வாசப்படியில நின்று கதவை தட்டுறேன் அப்படின்னு. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, முதல் காரியம் என்னன்னா, அவர் சொல்றாரு, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம்? அவருடைய சத்தம் நமக்கு கேட்கப்படல அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. அவருடைய சத்தம் நமக்கு கேட்டிருந்தா அவர் இன்னைக்கு நம்மளோட இந்த வார்த்தைகள் வழியா பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அவருடைய சத்தம் நமக்கு ஏன் கேட்க மாட்டேங்குது? தேவன் உங்களையும் என்னையும் உண்டாக்குனவர், நம்மளுடைய தாயும் தகப்பனும் சகோதரரும் நம்மளுடைய சிருஷ்டி கர்த்தாவா இருக்காரு. ஆனா அவர் பேசுற அவருடைய சத்தம் நமக்கு கேட்கலன்னா ஏன் கேட்கல? நமக்கு முதல் காரியம் என்னன்னா, அது எபேசியர் 4:30-31-32 வாசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை கூட சொல்றேன். நல்லா நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். தேவன் நம்ம வீட்டுக்கு வெளியே இருக்காரு, நம்ம கதவை திறக்கல. ஹல்லேலூயா. அவர் உள்ள வந்தாதான் என்ன சொல்றாரு, உங்களோட கூட போஜனம் பண்ணுவேன் அப்படின்ட்டு. கிறிஸ்து நமக்குள்ள வரலைன்னா அது வேஸ்ட். நம்ம வாழ்ந்தே கிறிஸ்துவ அறிஞ்சு சபைக்கு போறவங்களா இருந்து கிறிஸ்தவர்னு சொல்லப்பட்டுட்டு கிறிஸ்து நமக்குள்ள இல்லைன்னா நம்ம அதான் வாழ்றதே வேஸ்ட். வேணா நீங்க ஒரு சில காரியத்தை நீங்க ஒப்பிட்டு பாருங்களேன். இல்ல எனக்குள்ள இயேசு இருக்காருன்னு சொன்னா ஒரு 2-3 விஷயம். உங்களுக்குள்ள கிறிஸ்து கொடுத்த அந்த சமாதானம் இருக்கா? சமாதானம்னா அந்த நிம்மதி, பீஸ் அப்படின்னு சொல்லும். ஒரு மன அமைதி உங்களுக்கு இருக்கா? எந்த சூழ்நிலையிலும், வீட்டுக்குள்ளேயா இருக்கட்டும், சமுதாயத்திலேயா இருக்கட்டும், எங்க இருந்தாலும். ஏன்னா அவரு இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கல. அவருடைய தன்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? அந்த சமாதானம் உங்களுக்கு இல்லையா? இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுல இல்ல. அதாவது வீடுனா எதுனா, நம்ம கொரிந்தியர்ல 3:16 அழகா சொல்லுது, நாம தான் அவர் வாசம் செய்யற ஆலயமா இருக்கும். நாம இந்த சரீரம் அவர் வாசம் செய்யற ஆலயமா இருக்கு. ஆனா அவரே எங்க இருக்காரு? வெளியில இருக்காரு, வாசலுக்கு வெளியே இருந்து. ஆனா அவருடைய அன்பின் மிகுதி என்ன? கதவு தட்டிக்கிட்டே இருக்காரு. நம்ம அவர் சத்தம் கேட்டுச்சுன்னா கதவு திறந்துரும் இல்லையா? கதவு திறந்த உடனே அவரும் உள்ள வந்து நாம அவரோட போஜனம் பண்ணுவோம். நம்ம செய்ய வேண்டிய விஷயம், ஆனா அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும். ஏன் கேட்கலைங்கிறத தான் பாக்குறோம். அப்போ அவர் வெளியில இருக்காருங்கிற உறுதிப்பாடு முதல்ல. நமக்குள்ள அந்த சமாதானம் இல்லைன்னா அவர் நமக்குள்ள இல்லை அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது, அவர் கொடுத்த சந்தோஷம், எல்லாத்துலயும் சந்தோஷமா இருக்க கற்றுக் கொடுத்திருக்காரு. கிறிஸ்து நமக்குள்ள இருக்கும்போது நம்ம எல்லாத்துலயும் எந்நேரமும் எப்படி இருந்தாலும் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். மூணாவதா, பயமின்றி வாழ்ற வாழ்க்கை இருக்கு இல்லையா? எதை குறிச்சும் பயமே இல்லாம அந்த பயம் உங்களுக்கு இருக்காது. இத்தனோண்டு இருந்த தாவீதுக்கு கூட அந்த பயம் இல்லை இல்லையா? ஏன்னா அவரை ராஜாவா அபிஷேகம் பண்ணி இருக்காரு. உங்க எல்லாரையும் தேவ ஆவியானவர் வழி நடத்துறாரு, அபிஷேகமும் பண்ணி இருக்காரு. உங்களுக்குள்ள பயம் இருந்ததுன்னா கர்த்தரா இருக்க கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ள இல்ல. நாலாவது காரியம், இதெல்லாம் நீங்க வச்சு நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நியாயம் தீர்ப்பு இல்லைன்னா நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம் சொல்றாரு. ஹல்லேலூயா. நாலாவதா, நமக்கு நாளைய தினத்தை குறித்து கவலை இல்லைன்னா நமக்குள்ள கிறிஸ்து இருக்காரு. ஹல்லேலூயா. நமக்குள்ள நாளைய தினத்தை குறிச்சு, வருங்காலத்தை குறிச்சு, அடுத்து என்ன நடக்க போறதுங்கிறத குறிச்சு கவலையே இல்லாம இருந்தோம்னா நீங்களும் நானும், உங்களுக்குள்ளேயும் எனக்கும் இல்லையும் இயேசு கிறிஸ்து இருக்கார் அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ இப்ப பார்க்கலாம். சரி, இப்போ ஒரு உறுதிப்பாடு ஓரளவு வந்திருக்கும். நமக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்காரா இல்லையான்னு. சரி, ஏன் அவர் இல்லை? நமக்குள்ள இருந்தாரு, எங்க அவர் போனார்? ரட்சிக்கப்படும் போது அவர் நமக்குள்ள வந்தாரு. பிசாசுலாம் நம்மளை பார்த்து பயந்து ஓடிச்சு, நமக்குள்ள சுபாவம் மாறிச்சு, நாமளே ஒரு வேறு மனுஷரா காணப்பட்டோம் இல்லையா? இப்போ என்ன ஆச்சுன்னா, எபேசியர்
4:30-31-32 சொல்லுது. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு உண்டான முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் சொல்லியிருக்கு. அப்போ அவரை, தேவ ஆவியானவரை துக்கப்படுத்துற விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம். சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. உங்களுக்குள்ள கோபம் இருந்தா உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்க மாட்டார். உங்களுக்குள்ள மத்தவங்களை குறிச்ச கசப்பு இருந்ததுன்னா உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்க மாட்டார். மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், இது எந்த துர்க்குணம் இருந்தாலும் உங்களுக்குள்ள கிறிஸ்து இயேசு இருக்க மாட்டார். இன்னும் சொன்னா நம்ம சகோதரர்களுக்குள்ளேயே நம்ம ஒப்புரவு ஆகாம காணிக்க கொடுத்தாலே அந்த காணிக்கையை கூட தேவன் அங்கீகரிக்கப்பட மாட்டார். ஹல்லேலூயா. நாம எப்படி இருக்கோம் நீங்க உணர்ந்து பாருங்களேன். 32வது வசனம், ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் அப்படின்ட்டு. இந்த மன்னிக்கிறதுல நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம்? மன்னிக்கிறதுல என்ன கேட்டா நம்ம ஃபர்ஸ்டா இருக்கணும், அதுல பெஸ்டா இருக்கணும். எந்த ஒரு இதுவும் உள்ளுக்குள்ள வச்சிடலாம, களங்கம் இல்லாம அப்படியே முழுசா மன்னிக்கிற சுபாவம் நமக்குள்ள இல்லைன்னா கிறிஸ்து இயேசு இருக்க மாட்டார். அப்போ அவர் உள்ள வர்றதுக்கு ஒரே வழிதான் நமக்கு வச்சிருக்காரு. அங்க கமாண்ட் அதுதான் சொல்லுது, நீங்க மன்னிங்கன்னு. நீங்க இப்போ ஆண்களால உங்களுடைய பாதி மாம்சமா இருக்கிற உங்க மனைவிய, உங்க துணைவிய, உங்களுக்கு உங்களுடைய பாதி சரீரத்தை மன்னிக்க முடியுதா? கிறிஸ்து இயேசு நமக்கு சொல்லி இருக்காரு, அவர் சபையை போஷிச்சது போல கணவன் மனைவியை போஷிக்கணும் அப்படின்ட்டு, இல்லையா? அந்த அளவுக்கு அன்பு கோரணும்னு சொல்லி இருக்கு. அதுவும் எபேசியர்ல இருக்கு, 5வது அதிகாரத்துல, அடுத்த அதிகாரத்துல இருக்கு. மனைவி கீழ்ப்படியணும்னு சொல்லி இருக்கு. நாம எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோம்? அப்படி இருக்கும்போது அந்த அன்பு இருக்காது இல்லையா? அப்ப அந்த அன்பு இல்லாத நேரத்துல நமக்கு மன்னிப்புன்னு ஒண்ணு தேவைப்படுது இல்லையா? நீங்க மன்னிக்காம ஒருவர் கணவன் மனைவியை, மனைவி கணவனை, பெற்றோர் பிள்ளைகளை, பிள்ளைகள் பெற்றோரா, இந்த மாதிரி அதே மாதிரி ஊழியக்காரர் சபையார, சபையார் ஊழியக்காரரா, இந்த மாதிரி ஒரு மன்னிப்பு நமக்குள்ள இல்லைன்னா கிறிஸ்து இயேசு நமக்குள்ள ஒரு காலம் வர முடியாது. ஹல்லேலூயா. சரி, அவர் வந்தா என்ன நடக்கும்? ஹல்லேலூயா. முதல்ல என்ன பார்த்தோம்? கிறிஸ்து இயேசு நமக்குள்ள இருக்காரா இல்லையாங்கிறத 4 விஷயத்தை வச்சு பார்த்தோம். சந்தோஷம் இருக்கா நமக்குள்ள, சமாதானம் இருக்கா, பயமில்லாத வாழ்க்கை இருக்கா, எதை குறிச்சு, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாம இருக்கோமான்னு பார்த்தோம். அப்படி நமக்குள்ள இது 4 விஷயங்கள் இல்லைன்னா கிறிஸ்து நமக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். அவர் வாசப்படியில இருந்து கதவு தட்டுறாரு. அவர் சத்தம் ஏன் கேட்கலன்னா எபேசியர் 4:30-31-32 சொல்லி இருக்கு. கசப்பு, மூர்க்கம், அந்த எரிச்சல், கோபம், வைராக்கியம் இதெல்லாம் இருக்கும்போது அவர் துக்கப்படுவார். அவர் துக்கப்பட்டா அவர் காரியத்தை நடப்பிக்க மாட்டார். அப்ப என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு கமாண்ட் இருக்கு, கிறிஸ்துவ போல நீங்களும் நானும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கணும் அப்படின்னு. ஹல்லேலூயா. சரி, இப்ப மன்னிக்கும் போது என்ன ஆகும்? கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள வருவார். அதாவது உங்க சரீரத்துக்குள்ள, அவர் வாசம் செய்யற ஆலயத்துக்குள்ள அவர் வந்து தங்குவாரு. ஹல்லேலூயா. அப்போ இந்த சந்தோஷம், சமாதானம், பயம் இல்லாத வாழ்க்கை, எதை குறிச்சும் கவலை பாராட்டாத ஒரு காரியம் நமக்குள்ள உருவாகும். அப்புறம் என்ன நடக்குது? அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். போஜனம்னா என்னன்னு தெரியுமா? ஆவிக்குரிய அர்த்தத்துல போஜனம்னா என்னன்னு தெரியாதுன்னா 4வது அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷத்துல எடுத்துக்கலாம். அதுல அவர் பின்னாடி அழகா சொல்லுவாரு, தேவனுடைய சித்தத்தை செஞ்சு முடிக்கிறது தான் என்னுடைய போஜனமா இருக்கு அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. அப்போ 34 நினைக்கிறேன், நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய லைஃப்ல ஏன் இவ்வளோ போராட்டம்? புரியுதா உங்களுக்கு? ஏன் இவ்வளோ கஷ்டம்? ஏன் நமக்கு செய்யற காரியத்துல ஒரு நிம்மதி இல்லை, சந்தோஷம், சமாதானம் இல்லை, படுத்தா ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் இல்லை? நம்ம செய்யற விஷயங்கள் ஏன் அது ஒழுங்கா நடக்க மாட்டேங்குது? ஒழுங்கா நம்ம பிள்ளைங்க கீழ்ப்படுகிறது இல்லை, பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவங்க 2 பேருக்குள்ள சண்டைங்க, அதுக்கப்புறம் பார்த்தா குழந்தை இல்லாத, இதெல்லாம் ஏன்னு பார்த்தா அவருடைய கிரியையை நமக்கு செய்ய முடியல. பிதா என்ன அனுப்புனது போல நான் உங்களை அனுப்புறேன்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட சொல்லி இருக்காரு இல்லையா?
சொல்லியிருக்காரு தானே சிஸ்டர்? அப்போ நாம அவர் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை போல உங்களுக்கும் எனக்கும் இல்லாமல்னா நம்ம தான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. பிதா எப்படி பிதாவினுடைய சித்தத்தை இயேசு கிறிஸ்து செஞ்சாரோ அதே போல நீங்களும் நானும் செஞ்சே ஆகணும். வேற ஆப்ஷனே இல்லை. அதுக்கு ஒரே வழி, கிறிஸ்து வெளியே இருக்காருன்னா நீங்க மன்னிங்க, ஒருத்தர் மன்னிங்க. எனக்கு சபையில் ஒரு நாள் எங்க சர்ச்சில் பேசும்போது, மன்னிப்பு குறித்து பேசும்போது ஆவியானவர் லிட்டரலாக உணர்த்தினார். எல்லாரையும் எழும்பி நிற்க சொன்னோம். கணவர் மனைவி 2 பேரையும் வந்து ஒன்றா நிற்க வச்சு இப்போ ஃப்ரண்ட்டில் வைக்க வச்சு, இப்போ நான் தான் என்ன ஆண்டவர் வழி நடத்துன மாதிரி நான் அப்படியே லீட் பண்ணிட்டு இருக்கேன். பாஸ்டரும் வந்து அனுமதி கொடுத்தார். அப்போ அவங்க 2 பேரையும் கை கோத்து ஒருத்தர் முகத்தை பார்த்து கண்ணை பார்த்து மன்னிப்பு கேட்க ஏவினார். அதை அப்படியே செஞ்சோம். நிறைய பேர் இருதயத்துக்குள்ள ஒரு விடுதலை. இன்னும் சொன்னா பாஸ்டருக்கும் மகளுக்குமே வந்து ஆகாது, அவங்க 2 பேரையும் கூட கூப்பிட்டு அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய விடுதலை கிடைச்சு அவங்க இருதயத்துல எல்லாம், அவங்க வாழ்க்கையில எல்லாம் ஒரு விடுதலை கிடைச்சது. நீங்க தேவ ஆவியானவர் துணையோட வீட்டுக்கு போங்க. உங்களுக்குள்ள மனசார பிள்ளைங்க கையை கோத்து ஜெபிங்க, கணவர் கையை கோத்து வாயை திறந்து மன்னிப்பு கேளுங்க. நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்கன்னு வாயை திறந்து சொல்லுங்க. உங்களுக்கு சொல்றதுக்கு கஷ்டமா இருந்தா நீங்க ஜெபிச்சுக்கிட்டே போங்க. சரியா? ஆண்டவர் கண்டிப்பா உங்க இருதயத்துல ஏவுவாரு. அப்போ உங்களுக்கு ஒரு விடுதலை வரும். எப்போ நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டீங்களோ, எப்போ ரட்சிக்கப்பட்டீங்களோ அந்த சந்தோஷம் திரும்ப வரும். அதை விட்டுறாதீங்க, ஒருபோதும் விட்டுறாதீங்க. அந்த நிம்மதி உங்களுக்குள்ள வரும், அந்த சமாதானம் உங்களுக்குள்ள வரும், பயமே படாத ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ள வரும். ஹல்லேலூயா. நாளைய தினத்தை குறித்து துளி கூட கவலைப்பட மாட்டீங்க. ஹல்லேலூயா. கர்த்ததாமே இந்த வார்த்தையின் வழியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்ம ஒரு பாடல் பாடுவோம். அதுக்கப்புறமா தேசத்துக்காக பிரின்ஸ் பிரதர் ஜெபிப்பாங்க.